முஸ்லீம் அல்லாதவருக்கு ஒரு முஸ்லீமுடைய ரத்தத்தை வந்து தானமாக கொடுக்கலாம். ஒரு முஸ்லீமும் அவங்க கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து இந்த மாதிரி இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் தேவையான உதவியை செய்யுங்கன்னு குர்ஆனில் பல இடங்களில் இறைவன் சொல்லி காட்டான். லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் அன் துக்ஸிது இலைஹிம். அதாவது உங்களோட நல்ல முறையில் பழகுறாங்க, உங்களோட அவங்க சண்டைக்கு வர்றதில்லை, வம்புக்கு வர்றதில்லை, தும்புக்கு வர்றதில்லை, நல்ல விதம் பழகுறான்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கிறான் இறைவன். இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவன் தடுக்கவே மாட்டான் என்றும் இறைவன் சொல்லித்தர்றான். இப்படி சொன்னதன் மூலமாக யாருக்கு சொல்கிறான்? உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராத நல்லவர்களாக இருக்கக்கூடிய பிற சமயத்தோர்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னொரு வசனம் கூட யுத்இமூன த்வஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அவர்கள் உணவளிப்பார்கள் மிஸ்கீன் ஏழைக்கு, யதீமன் அனாதைக்கு, அசீர் போர் கைதிக்கு. இப்போ மிஸ்கின் சொன்னால் ஏழை, அது முஸ்லீம் ஏழையாக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. யதீம் முஸ்லீம் அனாதை கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. முஸ்லீமாக இருக்கலாம், மற்றவங்களாம் இருக்கலாம். ரெண்டுக்கும் ஒரு பொருத்தமான வார்த்தை தான் அது. ஆனால் அசீருங்கிற வார்த்தை பாருங்கள், இது பிற சமயத்தவர்கள் மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா போர்க்கைதில் யார்? யுத்தத்திலே கைதிகள் பிடிக்கப்பட்டவர்கள். அந்த யுத்தம் யாருக்கு நடந்திருக்கும்? முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் நடந்திருக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் நடக்கும்போது கைதிகள் என்பவர்களும் முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் உணவளிக்கணுங்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது? பிற சமயத்தவர்களுக்கும் உணவு கொடுக்கணும், உதவி செய்யணும், அது ஒன்று. அதே போல் அஸ்மா பின் அபீ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், என் தாயார் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா மக்காவில் வந்திருக்காங்க, இவங்க மதீனாவில் இருக்காங்க, என் தாயார் என்னை பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வரலை, அந்த சமயத்தில் தான் இருக்கிறாங்க, அந்த மதத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் உதவி செய்யவா? தங்குவது இடம் கொடுத்து உணவு கொடுத்து இந்த மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுக்கலாமாண்டா? செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சுலி உண்மைக்குங்கிறாங்க, உன் தாயாருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள்லாம் செய்யணும். அப்போ இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே மதத்தை பார்க்கக்கூடாது, உறவு முறையை தான் பார்க்கணும். இப்போ இதுவெல்லாம் என்ன அறிஞ்சுன்னா பிறருக்கு உதவி செய்யுதுங்கும் பொழுது இந்த அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆனால் இறைவன் சொன்ன அந்த வசனத்தில் இன்னொரு கருத்து இருக்குது. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதவர்கள், உங்களோடு வம்பு தும்பத்துக்கு வராதவர்கள் என்று சொல்லும் பொழுதே நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. பிற சமயத்தார்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க, சண்டை வம்புக்கு வர்றாங்க, இதைத்தான் நீங்கள் உண்ணணும், இதையெல்லாம் நீங்கள் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போடணும், வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நம்முடைய உணவிலும் தலையீடு இருக்குது, நம்முடைய உடையிலும் தலையீடு இருக்குது, அதுபோல் நம்முடைய குடி உரிமையிலும் தலையீடு வைக்கிறாங்க. நீங்களாம் அங்கே இருக்கலாமா, அங்கே போயிட்டுமான்ட்டு. அப்போ இது நம்முடைய உரிமையில் தலையிடுவது, உண்மையிலேயே நமக்கு தொந்தரவு கொடுக்குறதே தான். இப்படிப்பட்டவர்களும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் அதைத்தான் சொல்லி காட்டான், உங்களோடு நல்ல முறையில் பழகக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நல்லது செய்யுங்க. அப்போ நமக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்? அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ரத்த தானம் செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.